ஸோ இவன் வேல்யூவே எவ்வளோ இருக்கு, நாஞ்சில் ஜம்பத்தோட வேல்யூவே வந்து கேட்டால் 5000 ரூபாய் தான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடித்தொண்டை வரைக்கும் பேசுவான், அடி வயிறு வரைக்கும் பேசுவான். இது வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து இவனை ஒரு மனுஷனாகவே மதித்தது கிடையாது, இவனுக்கு பதிலடி கொடுத்ததும் கிடையாது. இதுக்கு பதில் கொடுக்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் வந்து சாட்டை துரைமுருகன் தான் பதில் கொடுப்பார். இந்த மகனே அந்த மகனேன்னு அப்படி ஒரு வார்த்தையை பேச போய் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொந்தளித்து அங்கே இருக்கிற நாற்காலியெல்லாம் தூக்கி போட்டு நான் கேட்குறேன். அதுவும் குறிப்பாக இந்த 2-3 சேனல் இருக்கிறானுங்க, அந்த 2-3 சேனல் பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தால் கூட படம் முடிச்சு போடுவானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னு நல்லா தெரியும். அசிங்கமாக இல்லையாடா வந்து ஒரு சேனல்ன்ற பேரில் கூப்பிட்டு நான் அந்த டிபேட் நிகழ்ச்சி நடத்துகிறேன், மக்கள் மன்றம் நடத்துகிறேன், விவாதம் நடத்துகிறேன், மயிரை நடத்துகிறேன்ட்டு கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சு தலைவர்களை அசிங்கப்படுத்துறீங்க. ஆடியன்ஸ் கேலரியில் நல்லா தெரியுது இவெல்லாம் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவன், நீங்களே கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. அப்புறம் அவன் கட்சி தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா இழிவாக பேசினா வந்து ஆவேசமாகவானு ஆக மாட்டானா? இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லை. காரி துப்புற மாதிரில நீங்கள் வந்து இந்த மக்கள் மேடை நிகழ்ச்சி நடத்துறீங்க. நீங்கள் மாஞ்சோலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய தினம் ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாஞ்சில் சம்பத் தாக்கப்பட்டார். நாஞ்சில் சம்பத் யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாஞ்சில் சம்பத்துன்னு சொல்கிறத விட நாஞ்சில் ஜம்பத்துனா அநேகமான பேருக்கு தெரியும். ஏன்னா ஒரு கட்சியை வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை ஜம்ப் பண்ணுறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நாஞ்சில் ஜம்பத் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக கட்சிகளில் அவர் பயணிச்சிருப்பார். இப்போ அவர் இருக்கிற கட்சி வந்து தமிழக வெற்றிக் கழகம். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருவாய் பார்க்குறாருன்னா இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் தான் வருவாய் பார்க்குறாரு. 10,000த்துக்கும் 5,000த்துக்கும் வந்து பேசிகிட்டு இருந்த நபர் இன்றைக்கி 50,000 1 லட்சம் கொடுத்து பேச வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் வந்து தொண்டர்கள் வந்து அப்பாவி தொண்டர்களும் இருக்கிறாங்க. ஸோ இவன் வேல்யூவே எவ்வளோ இருக்கு, நாஞ்சில் ஜம்பத்தோட வேல்யூவே வந்து கேட்டால் 5000 ரூபாய் தான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடித்தொண்டை வரைக்கும் பேசுவான், அடி வயிறு வரைக்கும் பேசுவான். 5000 ரூபாய் வாங்கிட்டு அடி வயிறு வரைக்கும் பேசுவான். அப்படிப்பட்ட நபர் கேட்டால் நான் வந்து இலக்கியம் அப்படி இப்படின்னு வந்து அளந்து விடுவான். ஆனால் இலக்கியம் பேசுகிறோம் வாயில் இன்றைக்கி என்ன வார்த்தை வந்திருக்குன்றத பேச போகிறோம். அதுதான் இந்த காணொளி. இப்போ அந்த நாஞ்சில் ஜம்பத் திராவிட பாரம்பரியத்தில் வந்த நபர்னு அவனை தன்னைத்தானே சொல்லிப்பான். ஆனால் அடையாளம் கொடுத்தது வந்து கேட்டால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் வைகோ தான் வந்து இந்த நாஞ்சில் ஜம்பத்னா யார் அப்படின்றத தெரிய வச்சவர். ஆனால் அங்கேயாவது விசுவாசமாக இருந்தாங்கன்னா அங்கே விசுவாசமாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து அதிமுக, திமுக இப்படி வந்து அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிடிவியோட கட்சி, இப்படி பல கட்சிகள் போயிட்டு போகிற கட்சியில் வந்து போகிற இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா வந்து நாக்கில் நரம்பே இல்லாமல் சொல்லுவாங்க. பார்த்திங்களா, நாக்கில் நரம்பு இல்லாதுன்னு சொன்னாங்க. அது வந்து சில பேர் மட்டும்தான் அந்த ஜந்துக்கள் இருக்கும். அதில் ஒரு ஜந்து தான் இந்த நாஞ்சில் ஜம்பத் ஜந்து. இப்படி வந்து அடுத்த கட்சிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா கட்சி தலைவர்களை ரொம்ப இழிவாக பேசக்கூடிய நபர் யாருன்னா இந்த நாஞ்சில் ஜம்பத் தான். அநாகரிகத்தோட உச்சத்தில் பேசக்கூடிய ஒரு தலைவரை, அரசியல் கட்சி தலைவரை இவன் எப்போ சாவான்னு சொல்லி கேட்கக்கூடிய, அது கூட தமிழ் எப்படி பேசுவான்னு கேட்டிங்கன்னா அந்த நாகர்கோவில் தமிழர் மிக்ஸ் பண்ணி இவன் எப்போ ஷாவான்னு கேட்பான். ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதே கலைஞரை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவன் ஷாக மாட்டான், இவன் செத்தாத்தான் வந்து வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியும், இவன் சாக மாட்டான் அப்படின்னு பேசினாள். அதுக்கப்புறம் அண்ணன் ஸ்டாலின் சொல்லி பேசினாலும் அதே வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர்னு பேசினாலும் இப்படி போகிற இடத்துல வந்து அவங்கள புகழ்ந்து பேசுகிறது, மாற்று கட்சியினா இகழ்ந்து பேசுகிறது. அந்த இகழ்ந்து பேசுகிறதுல ஒரு வரம்போடு இருந்தால் பிரச்சனையே இல்லை. அந்த வரம்போட எல்லையெல்லாம் உடச்சிட்டு தாண்டி போவான். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா சீமான் குறித்து பேசும்போது ஒரு நேர்காணலில் சில்லறை பையன் சீமான் அப்படின்னு வார்த்தையை வச்சு பேசுகிறான். இது வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து இவனை ஒரு மனுஷனாகவே மதித்தது கிடையாது, இவனுக்கு பதிலடி கொடுத்ததும் கிடையாது. இதுக்கு பதில் கொடுக்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் வந்து சாட்டை துரைமுருகன் தான் பதில் கொடுப்பார். இது போன்ற நபர்களுக்கு இவனை ஒரு பொருட்டாகவே அந்த நாம் தமிழ் கட்சியில் மதிக்கிறதே கிடையாது. சாட்டை துரைமுருகன் வந்து போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தலையில் 2 கொட்டு வச்சுட்டு போயிடுவார், எவ்வளோதான். அப்போது இந்த நபர்
ஒரு அரசியல் கட்சியில் விசுவாசமாக இருக்கணுன்றதை தன்னை காட்டிக்கிறதுக்காகவே என்ன செய்யணும்னா இன்னொரு கட்சி தலைவர் வந்து இழிவாகவும் பழித்தும் பேசக்கூடிய நபர், அப்படி ஆபாசமாக பேச நபர் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்ல தகுந்த மரியாதை செஞ்சுருக்கிறாங்க. என்ன மரியாதைன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேசும்பொழுது உச்சபட்சமான ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை, ஆபாச வார்த்தை, கெட்ட வார்த்தை வந்து, ஏன்னா இந்த நபர்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதாவது நம்ம முன்னாடி இருக்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கை தட்டிட்டாங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு போய் உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப தலையில் ஏற்றிக்கிறது அப்படியே நம்ம ஒரு பெரிய பேச்சாளர். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்துன்றது தெரியல. ஒரு ஆபாச வார்த்தையை வந்து உதிர்க்கும் போது அங்கே நிசப்தம், மௌனம், அமைதியாக இருக்கணும். அந்த ஆடியன்ஸ் கேலரியில் மௌனமாக இருந்தால் தான் நாம் பேசுகிறது ஏதோ தப்பாக பேசுகிறோன்றதை நம்ம உணர வைக்கும். ஆனால் நம்ம பேசுகிற அத்தனை வார்த்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரகோஷம் போட்டு கொண்டாடினா என்ன ஆகுனா நம்ம மண்டையில் ஏறிடும். ஓ, நாம் வந்து சூப்பராக பேசுகிறோம், நல்லா பேசுகிறோம், மக்கள் விரும்புகிறாங்கன்ட்டு. ஆனால் நேற்றைய தினம் நடந்தது என்னென்னா, ஒரு மோசமான வார்த்தை, வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, தாயை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க பாருங்கள், கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க பாருங்கள், இந்த மகனே அந்த மகனேன்னு, அப்படி ஒரு வார்த்தையை பேச போய் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொந்தளித்து அங்கே இருக்கிற நாற்காலியெல்லாம் தூக்கி போட்டு கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்கிற வந்து ஒரு கொலவெறியோடு காத்திருந்த அந்த பார்வையாளர்கள், சில பேர் சொல்கிறாங்க திமுகவை சார்ந்தவங்க தான் பார்வையாளர்கள். நான் கேட்ட வரைக்கும் சொல்கிறேன், திமுகவை சார்ந்தவர் மட்டுமே இல்லை, அங்கே வந்திருந்த சர்வ கட்சியை சார்ந்தவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவரை வந்து புழக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து கொலவெறியோடு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 அறையில் வந்து பார்த்திங்கன்னா பூட்டப்பட்ட அறையில் உட்கார்ந்துருந்து ஒரு சிறை மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் ஒரு சிறை மாதிரி அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ரகசியமாக வெளியேறிப்பார். இந்த நிலைமை தேவையா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேடை. இப்போது நான் அதுவும் குறிப்பாக நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறேன், இப்போது நான் சொல்கிறேன், இந்த டிபேட்டில் போய் கலந்துக்கிறதே முதல் தப்பு. என்ன கேட்டால், இந்த டிபேட்டில் ஒரு நோக்கமே என்ன தெரியுங்களா? இந்த சேனல்கள் நான் கேட்குறேன், இப்போ இந்த மக்கள் மன்றம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விவாத மேடை, அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பேரை வச்சுட்டு இந்த சேனல்கள் என்ன பண்ணுறான்னா, அடிப்படை அறிவே இல்லாமல் ஒரு பொதுமக்கள் கொண்டு வந்தாலே சில நேரங்களில் கிளாஷ் ஆகிடும். அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 பேர் வந்து விருந்தினர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை 8 பேர் விருந்தினர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த 8 பேர் உள்ள கட்சியை கொண்டு வந்து என்ன செய்யறான், அங்கே வந்து கட்சியினரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள், தொண்டர்கள், இவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். அறிவு இருக்காடா உங்களுக்கு? இந்த நான் கேட்குறேன், அதுவும் குறிப்பாக இந்த 2-3 சேனல் இருக்கிறானுங்க, அந்த 2-3 சேனல் பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தால் கூட படம் முடிச்சு போடுவானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னு நல்லா தெரியும். இந்த 2-3 சேனல் இருக்குது. இவனுக்கு வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க யூடியூப்லும் சொல்லிப்பானுங்க, வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் தன்னை சொல்லிப்பாங்க. அவங்களோட வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தால் கூட படம் முடிச்சு போடுறது தான் அவங்க வேலை. அவன் என்ன பண்ணுறானுங்கன்னு கேட்டால், இந்த மாதிரியான நான் டிபேட் நடத்துகிறேன்ற பேரில் அவனும் வந்துடுறான். இன்னொரு பக்கம் நான் கேட்டிங்கன்னா, நானும் டிபேட் நடத்துகிறேன் சொல்லிட்டு இந்த டிபேட் நடத்துகிற இந்த சேனல் நடத்துகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் அப்படி தான் இந்த டிபேட்னு ஒரு சேனலில் அவனுக்கு அறிவு இருக்கானே தெரியல. நான் ஏற்கனவே ஒரு தடவை ஊடகத்தை பேசியிருக்கேன். ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு தலைவரை வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழிவாக பேசுகிறான், டுபாகூர் தலைவர்னு பேசுகிறான். அவனை கூப்பிட்டு வச்சு வந்து தி டிபேட்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறான். அந்த தி டிபேட்ன்ற சேனலு டிபேட் நிகழ்ச்சி நடத்துகிறான். அவ்வளோ மோசமான ஒரு வார்த்தையை பேசுகிறான். உள்ளபடியே என்ன செய்யலாம், பேசுறதுக்கு அனுமதி வந்து பார்த்தா உங்களுக்கு ரத்துப்படுறது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லணும்ல. ஒரு தலைவரை பேசின பிறகு அப்புறம் என்னடா நீ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ணுறது, நீங்கள் பேசுகிறது தப்பு, இப்படி பேசுகிறது தப்புன்னு அறிவில்லை உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு நோக்கம் என்னென்னா, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த தி டிபேட் நிகழ்ச்சி நடத்துகிறவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்மோகனுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான நபர். தாவேகாக்கு ஆதரவான சேனல் தான் அந்த தி டிபேட் சேனல். ஆனால் ஒரு தலைவர் யாரை பேசினாலும் தப்பு தானேங்க. விஜயை பேசினா கூட தப்பு தானுங்க, முதலமைச்சர் பேசினாலும் தப்பு தானே. ஒரு முதலமைச்சர் குறித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேடையில் இழிவாக பேசுறது என்ன செய்வீங்க? நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுவீங்களா? நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பேசியாச்சு. பேசிய பிறகு தான் எல்லாம் வீடியோ வெளியே வந்துடுது இல்லை? அதெல்லாம் லைவ் நிகழ்ச்சி, அது லைவ் நிகழ்ச்சியும் கிடையாது. அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நபர்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கைபேசி எடுத்து வரக்கூடாது, படம் பிடிக்கக்கூடாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காட்சிகள் அத்தனையுமே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்புனா அதை சென்சார் பண்ணணும்.
எவ்வளோ பண்ணி தான் வந்து நீங்கள் வெளியே லீக் பண்ணோம். அங்கே ஒரு தலைவரை இழிவாக பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அதை படம் பிடிச்சுன்னு காட்டிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படி ஒரு அனுமதிக்க முடியாது. இது நீங்கள் தலைவரை நீங்கள் ஒரு தரக்குறவா ஏண்டா திட்டமிட்டு தான் நீங்கள் பேச வைக்கிறீங்க. பேசிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அது மக்கள்கிட்டே வந்து ஒளிபரப்புறீங்க. எல்லாம் முடித்த பிறகு இது தப்பு இல்லையா? இது யாரை செஞ்சாலும் தப்பு தானே. இது பல சேனல்களும் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறான், நல்லா தெரியுது. அதுவும் அவங்களாம் தகுதியே கிடையாது. அவங்களாம் வந்து ஒரு நெறியாளருக்கான சேனல் நடத்துகிறவங்க அத்தனை பேர் நெறியாளர் ஆகிட முடியாது. நெறியாளருக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, நெறி ஆளுமைன்றது ஒரு தகுதி இருக்குது. அசிங்கமாக இல்லையாடா வந்து ஒரு சேனல்ன்ற பேரில் கூப்பிட்டு நான் டிபேட் நிகழ்ச்சி நடத்துகிறேன், மக்கள் மன்றம் நடத்துகிறேன், விவாதம் மன்றம் நடத்துகிறேன், மயிரை நடத்துகிறேன்ட்டு கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சு தலைவர்களை அசிங்கப்படுத்துறீங்க. ஏன்னா அரசியல் தரம் தாழ்ந்து போயிருக்கு. பொதுமக்கள் மத்தியில் எப்படியான பார்வை இருக்கும்? பேசிட்ட பிறகு எடுக்க முடியுமாடா? கொட்டின வார்த்தையை அள்ள முடியுமா? அசிங்கமா இல்லையா இது? நானும் தொடர்ந்து பார்க்குறேன். எல்லா சேனலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் உட்பட கேட்டால் வந்து மக்கள் மேடை, விவாத மேடை, 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே எப்படி இருந்தாலும் மாற்று கருத்தை சொல்ல தான் செய்வாங்க. அவங்க ஆதரவு கருத்து சொன்னால் இவங்க மாற்று கருத்து சொல்லுவாங்க. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் தனிநபர் தாக்குதலுக்கு போகிறீங்க. எதை பற்றி பேசணும், என்ன கண்டென்ட் எடுத்திங்கன்னா அந்த கண்டென்ட்டை பேசணும். பட்டிமன்றம்னா அதுதான். பட்டிமன்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விவாத மேடையாக இருந்தாலும் என்ன கருப்பொருளோ அந்த கருப்பொருளை எடுத்து பேசணும். ஆனால் அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் கூகுளில் போய் பாருங்கள், டுபாக் ஒரு தலைவர் இருக்கின்றான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகனே அந்த மகனே பேசலாம். வெக்கமாக இல்லைடா உங்களுக்கு? நீங்கள் ஒரு சேனலு, உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி ஒரு கேடா உங்களுக்கு? நெறியாலுமே உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேசக்கூடிய நபர்கள் வந்து 4 8 பேர் வரணும், அவ்வளோதான். அங்கே ஆடியன்ஸ் தேவையே கிடையாது. ஆடியன்ஸாக மக்கள் நீங்கள் ஒளிபரப்பும் போது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, உங்கள் வந்து கைபேசிலையும் ஊடகங்கள் வாயிலாக பார்க்குறாங்கல்ல. அப்போ எதுக்கு அங்கே வந்து இதில் ஒரு 10 பேர், அதில் ஒரு 10 பேர், அதில் ஒரு 10 பேர், 10 பேர்னா பரவாயில்ல. நீங்கள் ஆளுக்கு ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கிறீங்க. அவன் வந்து ஒரு கட்சிக்காரன் பேசும்போதெல்லாம் அவன் கை தட்டுறதும், அதுக்கப்புறம் மாற்று கட்சிக்காரன் பேசணும் கேட்டால் அவனுக்கு கத்துறதும், அங்கேருந்து அடிக்க பாயறதும், எல்லா சைடும் தப்பு இருக்குது. ஆடியன்ஸ் கேலரியில் நல்லா தெரியுது இவெல்லாம் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவன். நீங்களே கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. அப்புறம் அவன் கட்சி தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா இழிவாக பேசினா வந்து ஆவேசமாகவானா ஆக மாட்டானா? இந்த அடிப்படை அறிவு உடையாரா உங்களுக்கு இல்லை? காரி துப்புற மாதிரில நீங்கள் வந்து இந்த மக்கள் மேடை நிகழ்ச்சி நடத்துறீங்க. நீங்கள் முதல்ல இந்த கட்சியை சார்ந்தவங்க யாரும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போய் பேசவே கூடாது. என்ன கேட்டால் அதான் நீங்கள் பேசக்கூடிய நபரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா? அதையாவது கரெக்டாக செலக்ட் பண்ணிங்களா? நீங்கள் நல்லா தெரியும். நாஞ்சில் ஜம்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் அநாகரிகமாக பேசக்கூடியவன், ஆபாசமாக பேசக்கூடியவன். நல்லா தெரியும், நல்லா தெரியும். எப்படி வந்தாலும் அவன் வந்து பேசினான்னா அவன் வந்து ஏதாவது ஒரு அவதூறு கருத்தை பேசுவான். அவனை ஏன் இது வரைக்கும் எந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் இந்த கட்சியில் போயிட்டு ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கியிருப்பானா? சாதாரண சின்ன சின்ன நபர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்து ஒரு வாரிய தலைவர், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து லயலா முனியப்பட்டாங்க. உள்ளபடியே இவன் எத்தனை வருஷமாக இவன் வாழ்க்கை வந்து ஓடிட்டான். இப்படியே இலக்கிய மேடை அந்த மேடை சொல்லி ஏதாவது ஒரு பதவி வாங்கியிருக்கான் அவன். இந்நேரம் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 ரூபா 50 ரூபா, ஏன்னா இவனுக்கு இதுதான் சௌகரியம். அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5000 10,000 கொடுத்த இடத்துல இப்போ 50,000 1 லட்சம் வாங்குகிறான். ஒரு எனக்கே சொல்லுவாங்க, நாஞ்சில் சம்பத் வச்சு ஒரு மீட்டிங் போட்டோன்னா நாங்கள் தாவேக்க தம்பிகளே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோன்னா இருந்தாலும் 50,000 ரூபா கேட்குறாருண்ணா. நாங்கள் 50,000 ரூபாய்க்கு எங்கே போகிறது? நாங்கள் வெறும் 50,000 ரூபா அவருக்கு மட்டுமே 50,000 கொடுத்தா அப்புறம் மேடை என்னாச்சு, ஒலிபெருக்கி என்னாச்சு, எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் இருக்குது? ஒரு மேடைனா 2 லட்சம் 3 லட்சம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடத்தினான்னா அவன் அந்த 2 லட்சம் 3 லட்சம் அவங்ககிட்ட போய் வசூல் பண்ணுவான். இப்போ புரியுதுங்களா? எப்படி லஞ்ச லாவணி இப்படி தான் உருவாகும். அவன் அந்த 2 லட்சம் போட்டு மீட்டிங் போட்டான்னா இவனுக்கே ஒரு 50,000 கொடுப்பான். எங்கே போய் கொடுப்பான்? அப்போ போய் பொதுமக்கள்கிட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து லஞ்ச லாவணியம் இப்படி தான் ஈடுபடுவானுங்க. இதுதான் நடக்கிறது. திமுக ஆட்சியில் இப்படி தான் நடந்துச்சு. திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரேட்டே 10,000 தான். 5,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2,000 3,000 போக்குவரத்து செலவு 10,000 தான். அது தாண்டி கிடையாது. மாதத்துக்கு ஒரு 10 ப்ரோக்ராம் நடத்தானா இவனுக்கு 1 லட்ச ரூபா வீட்டில் எடுத்து கொடுப்பான். இவன் சம்பாத்தியமே இவ்வளோ தான். இன்றைக்கி 50,000 1 லட்சம் சொல்லிக்க வந்து ஒரு 1 லட்ச ரூபா கேட்குறேன்னா ஒரு மீட்டிங்கில் போய் கலந்துக்கிறதுக்கு எப்படி கொடுப்பானுங்க 1 லட்ச ரூபா போட்டு? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ விவாத மேடை நிகழ்ச்சியில் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பெரிய ஆளாக காட்டிக்க முடியும். உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்த பிரச்சாரம் பண்ண போனேன் வந்தியா ரைட் நேராக போய்ட்டு ஏதோ ஒரு பதவி வாங்கிட்டே ஒரு ஓரமாக இருந்துட்டு போயிட்டே இருந்தோம்.
இதனால் ஆட்சிக்கு எவ்வளோ இப்போ பாரு எல்லாரும் என்ன சொல்கிறான், தாவேக்கா வந்து ஆபாசமாக பேச, தாவேக்கா பேசாலும் தானே ஆகிடுது, கட்சிக்கு தானே கெட்ட பேர். ஆபாசமாக பேசுறது உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து அது சிக்கலை ஏற்படுச்சு. எல்லாருக்குமே இந்த ஆபாச பேச்சுன்றது சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஆபாசமாக பேசுகிறது, வன்முறையாக பேசுகிறது, இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் சிக்கலாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து உட்காந்துட்டு இந்த மகனே அந்த மகனேன்னு பேசினா பொதுமக்கள் பார்க்குறாங்கல்ல. இன்றைக்கி யாருங்க இந்த ஆள் யாருங்க, இன்றைக்கி யார், இன்றைக்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் பேச்சாளருங்க. இதில் வர இன்னத்தை இலக்கியம் பேசுவான்னு தெரில. ஒரு கெட்ட வார்த்தை எப்போ வாயில் வந்தால் எப்படா வந்து சொல்லுவாங்க, ஏதோ வாயில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, இந்த வாயிலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையை கூட பார்த்தீங்கன்னா வந்து சரஸ்வதி தாண்டவம் மாறுறா அவருடைய வாயிலனும் இலக்கியமாக பேசும்போது சொல்லுவாங்க, சரஸ்வதி தாண்டவம் மாறுறான்னு. எப்படி இந்த ஆபாச வார்த்தை பேசுகிறீங்க, எப்படி உங்கள்கிட்ட வந்து நாக்கில் எப்படி சரஸ்வதி டான்ஸ் ஆடுவாங்க? நியாயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு தப்பு, தகுதி இல்லாத நபர்களை கூட்டச்சி வந்து நீங்கள் இந்த டிபேட் நிகழ்ச்சி நடத்துறது, இந்த விவாத மேடை மக்கள் மன்றம் நடத்துறது, அதே மாதிரி வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கூட்டு வந்து அவங்க உட்கார வைக்கிறது, நெறியாளுமையே தெரியாத நபர்களை கொண்டு வந்து நெறியாளுமை பண்ண வைக்கிறது, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்க கல்ச்சர் மோசமாக போகுது. இன்றைக்கி வந்து எங்கே வந்து நின்று கேட்டால் ஒரு மேடையில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசுகிறீங்கன்னா நாளைக்கு பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசுவான், பொதுமக்கள்கிட்ட பேசுனாலும் கள்ள தூக்கி அடிப்பாங்க. இங்கே அதை கூட அடிக்க முடியாது பொதுமக்கள். அப்போ அங்கே வந்து பார்வையாளர் யார், கட்சிக்காரன் வந்துருக்கிறான், கட்சிக்காரன் வந்தபோது அவன் எப்படி ஏற்றுப்பான்? யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான், எந்த கட்சியாக இருந்தாலும் அதை செய்யக்கூடாது. நீங்கள் சொல்லுவாங்க ஒரு டைமில் வந்துக்கிட்டா திமுகவில் இருக்கிறவங்க தான் வந்து ஆபாசமாக பேசக்கூடாது. அதில் கூட பார்த்தீங்கன்னா செலக்டிவாக 2-3 பேர் வச்சுருப்பாங்க. வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், இந்த மாதிரி நன்னிலம் நடராஜன், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வச்சுருப்பாங்க. அவங்க மட்டும்தான் ஆபாசமாக பேசுவாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி எல்லோரும் பேச மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது. இப்போ வர காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க. அவங்களாம் பொதுமக்கள் மத்தியில் பேசுவாங்க, ஊடகங்களில் பேசுகிறாங்க. பொதுமக்கள் மத்தியில் அன்றைக்கி ஊடகங்கள் கிடையாது, ஊடகங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, பொதுமக்கள்கிட்ட பேசுவாங்க. ஒரு பயம் இருக்கும், பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அஜிடேஷன் ஆகிட போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பேசுகிறவங்க பயம் கிடையாது. ஏன்னா வந்திருக்கிற இடத்துல நம்ம தொண்டர்கள் நம்மளுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நம்ம கட்சிக்காரனா வந்திருக்கிறான், அவன் பாதுகாத்துப்பான் நம்மளன்ற ஒரு அந்த தைரியம் ஒன்று. ரெண்டாவது கேட்டால் பொதுமக்கள் தான் கள்ள தூக்கி அடிப்பாங்க, கள்ள தூக்கி அடிக்க முடியாதுல்ல ஊடகத்தில் பேசுகிறது. ஸோ இதனால தான் வந்து தைரியமாக பேசுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்க தகுந்தது. இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு முதல்ல தடை செய்யணும். முதல்ல இந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமாக இருந்தால் என்ன ஆயிருக்கும், திடீர்னு ஒருத்தர் கூட அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இனிமேலாவது தவிர்க்கணும், இது போன்ற நிகழ்ச்சிகள் சொல்லி நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தவிர்க்கணுன்றது யார் தவிர்க்கணும், அந்த சேனல்கள் தவிர்க்காது. அப்போ இது தடுக்கணும்னா யார் தருது? முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துகிறோன்னா அதுக்கு அனுமதி வாங்கணும். ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அனுமதி வாங்கணும். இது உள்ளரங்குன்றதுனால இங்கே அனுமதி இல்லாமல் தான் இவங்க நடத்துகிறாங்க. ஸோ அனுமதி கேட்டால் அனுமதி வந்து காவல்துறை முறையாக கொடுத்து காவல்துறை வந்து அங்கே பாதுகாப்புக்காக வருவாங்க. இல்லை அங்கே திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது திடீர்னு அசம்பாவிதம் நடத்தினா அப்போ நீங்கள் போலீஸை கூப்பிட்டா வருவாங்க. ஆனால் என்ன கேட்டால் அனுமதி இல்லாமல் இது போன்ற அரசோட காவல்துறையோட அனுமதி இல்லாமல் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு தடை செய்யணும் முதல்ல. அப்போ தான் சரி காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்கு போகணும். முதல்ல இந்த விவாத மேடை, மக்கள் மன்றம், மக்கள் மேடை, இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா முறையாக அனுமதி வந்து பெறணும். அனுமதி பெற்று தான் வந்துக்கிட்டோன்னா அனுமதி பெறும்பொழுது அப்போ யாரெல்லாம் பார்வையாளராக வராங்க, ஸோ இதெல்லாம் வந்து மென்ஷன், யார் வந்து பேசுறதுக்கு யார் வராங்க, பார்வையாளர் யார் வராங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து ஆபாசமாக அருவருக்கு தகுந்த வார்த்தையில் நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லி தனிநபர் விமர்சனம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் கடிதம், இதெல்லாம் சேனல் நிர்வாகம் உட்பட எல்லாம் கொடுத்த பிறகு தான் இந்த அனுமதியை வழங்கணும். அப்போ தான் இது சரியாக வரும். இல்லைன்னா என்ன ஆகுனா இது வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இவனுக்கு பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கப்போர் பண்ணுறானுங்க, தலைவர்களை அசிங்கப்படுத்துகிறானுங்க, பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் மீதான ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு தான் இந்த நடவடிக்கைகள்லாம் இருக்குது. இதை வந்து முற்றிலுமாக வந்து இதை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலையில் வந்து நம்ம இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.